இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்கிறீர்கள். கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்வீர்களானால் அது எங்களுக்கும் மிக சந்தோஷமாக இருக்கும். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவதற்கு அது ஏதுவானதாக இருக்கும். ஒருவேளை தொடர்ந்து இந்த செய்தி உங்களுக்கு தேவையானாலும் டிவிடிக்கள் மூலமாக உங்களுக்கு அனுப்பித்தர ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களுடைய வளரு செடி பத்திரிகை தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதாகமத்திலே பாக்கியவான் என்கிற நிலையிலே அநேக காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்களும் அறிந்திருப்பீர்கள். வேதம் பாக்கியவான் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அநேக சமயங்களிலே பல பிரச்சனைகள் வழியாக, பல போராட்டத்தின் வழியாக, பல நெருக்கங்கள் வழியாக நாம் வரும்பொழுது, ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலையை கொடுக்கிறார்? ஏன் என்னுடைய வாழ்க்கை எப்போதும் ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது, எப்போதும் ஒரு போராட்டத்தின் பாதையாகவே இருக்கிறது என்று சொல்லி சோர்ந்து போகிறவர்கள் உண்டு. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட அப்படி மனம் தளர்ந்து போன ஒரு நிலையில இருக்கிறவர்களா இருக்கலாம். உங்களுக்குத்தான் கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொடுக்கிறார். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆங்கில வேத புஸ்தகத்திலே நாம் இதை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கவனிங்கள். Behold, happy is the man whom God corrects. whom God corrects என்று போட்டிருக்கு. அதாவது தேவன் திருத்துகிற மனிதன் பாக்கியவான். தமிழ் வேதாகமத்திலே தேவன் தண்டிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே தேவன் திருத்துகிற மனிதன் பாக்கியவான். அப்படியானால் நீங்களும் நானும் தேவனால் திருத்தப்பட வேண்டும் என்பது வசனத்தின்படியான உண்மை. ஒருவேளை நாம் நம்மை பல விதங்களிலே திருத்திக் கொள்கிறோம். சிலர் சொல்வார்கள், முந்தியனுடைய வாழ்க்கை இருந்த நிலைமைக்கு இப்பொழுது எவ்வளவோ மாறி இருக்கிறேன், எவ்வளவோ மாற்றம் அடைந்திருக்கிறது என்று சொல்வார்கள். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஒருவராக இருக்கலாம். என்னுடைய ஆரம்ப நாட்களை காட்டிலும் இப்பொழுது எவ்வளவோ நான் பொறுமையாக இருக்கிறேன், எவ்வளவோ நிதானமாய் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம் இருக்கலாம். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனால் திருத்தப்பட வேண்டும். தேவனால் திருத்தப்பட வேண்டும். இன்றைக்கு இந்த இடத்துல நின்று ஆண்டுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால், தேவன் என்னை திருத்தி இருக்கிறார். நான் தேவனால் திருத்தப்பட்ட ஒரு மனிதன். அதனால தான் உங்கள் முன்பாக இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்க முடிய ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் தேவனால் திருத்தப்பட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பார்வைக்கு, நம்முடைய மனதுக்கு, நம்முடைய எண்ணத்துக்கு நாம் பல சமயங்களிலே உண்மையாக இருப்பதாய் தெரிகிறது, ஒழுக்கமாக இருப்பதாய் தெரிகிறது, நேர்மையாக இருப்பதாய் தெரிகிறது. ஆனால் தேவனுக்கு முன்பாக எவ்விதமாக இருக்கிறோம்? தேவனுக்கு முன்பாக எவ்விதமாக இருக்கிறோம்? நீதிமொழி 30:12 வாசிப்பிலானால், தாங்கள் அழுக்கிற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததி யாரும் உண்டு. நன்றாய் கவனிங்கள். தாங்கள் அழுக்கிற கழுவப்படவில்லை, ஆனால் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததி உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஒருவர்களாக இருக்கலாமே. அதனால தான் தேவன் சொல்கிறார், என்னால் திருத்தப்படுகிறவன் பாக்கியவான் என்று சொல்கிறார். அதை தான் இந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். ஏசாயா 48:17 நாம் வாசிக்கும் போது, பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரயோஜனமானதை உனக்கு போதித்து என்று வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் பிரயோஜனமானதை நமக்கு போதிக்கவில்லை என்று சொன்னால், நாம் நம்முடைய மனதில் ஏற்பட்ட பிரகாரம், நம்முடைய சிந்தையில் ஏற்பட்ட பிரகாரம் நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் ஒரு மனுஷனை தேவன் திருத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நீதிமொழி 25:28 வாசிப்போமானால்,
தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான். தன் ஆவி, அதான் ஜென்ம சுபாவ ஆவி. இந்த ஜென்ம சுபாவ ஆவி என்றைக்கு ஆண்டவரால் திருத்தப்படுகிறதோ அன்றைக்கு தான் தேவனுடைய ஆவி செயல்பட ஆரம்பிக்கிறது. ஜென்ம சுபாவம் மாறாத ஒரு மனுஷன் தேவனுக்குரியவனாய் தேவனை பிரியப்படுத்துவனாய் வாழ்வது கடினமான காரியம். அதனால தான் நான் உன்னை திருத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை எங்கே சொல்லுகிறது. ஏசாயா 66:17 நீங்கள் வாசிப்பினாலும், தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் போட்டிருக்கு. தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார் அப்படின்னா என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை பரிசுத்தமாக்க வேண்டும், அதனால்தான் உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராகிய நான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒரு 3 கருத்தை வேகமாய் வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஏன் ஆண்டவர் ஒரு மனிதனை திருத்த வேண்டும், அல்லது உங்களை அல்லது என்னை ஆண்டவர் திருத்த வேண்டிய அவசியம் என்ன என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது, பாவம் செய்யாதிருக்கும்படி நம்மை திருத்துகிறார். யோபின் புஸ்தகம் 34:31 நாம் வாசிக்கும் போது அங்கே எலிக்கு என்கிற மனுஷன் சொல்லுகிறான், நான் தண்டிக்கப்பட்டேன், இனி பாவம் செய்ய மாட்டேன். நான் தண்டிக்கப்பட்டேன், இனி பாவம் செய்ய மாட்டேன். அப்ப ஏன் அந்த தண்டனை? ஏன் திருத்த வேண்டியது அவசியம்? இனி பாவம் செய்யாதிருப்பதற்காக. இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் இல்லாத மனிதன் யாரும் இல்லை. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். பிறப்பிலே மனுஷன் பாவியாய் இருக்கிறான். அப்படினால் ஒவ்வொரு மனுஷனும் தேவனால் திருத்தப்பட வேண்டும். காரணம், பாவம் செய்யாதிருக்கும்படியாக. பாவம் செய்கிற ஒரு சுபாவம் அவனுக்குள்ளே இருப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதனால்தான் கொரிந்தியர் நிருபத்திலே பவுல் 2வது நிருபம் எழுதும்போது 5:17 பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி எழுதுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம கூட நம்முடைய வாழ்க்கையிலும் பழைய மனுஷன், பழைய சுபாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. 1 கொரிந்தியர் 5:8 நாம் வாசிக்கும் போது, பழைய புளித்தமாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை ஆசரிக்க கடவோம். அப்படியானால் பாவம் செய்யாதிருக்கும் பொருட்டு தேவன் நம்மை சுத்திகரிக்க வேண்டியது, தேவன் நம்மை திருத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 2வதாக, தன் தவறை உணரும்படி திருத்துகிறார். தன் தவறை உணரும்படி திருத்துகிறார். என்னாகமம் 12:11 நாம் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தவறை உணர்கிற ஒரு மனிதனாய் இங்கே ஆரோன் இருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஏன் திருத்துகிறார்? தவறை உணரும்படியாக. இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் தவறை, வார்த்தையினால் உண்டாகிற தவறு, வாழ்க்கையினால் உண்டாகிற தவறு, சிந்தையில் உண்டாகிற தவறு, பணங்களை பயன்படுத்துகிற விதத்தில் ஏற்படுகிற தவறு, மற்றவர்களோடு பழகுகிற விஷயத்தில் ஏற்படுகிற தவறு, இதை உணர்ந்திருக்கிறீர்களா? இதை உணர்ந்து அதற்காக மனமாற்றத்தோடு கூட வருத்தத்தோடு கூட மனம் திருந்திருக்கிறீர்களா? அதைதான் தேவன் செய்கிறார். நீ திருந்த வேண்டும். அதற்குத்தான் கர்த்தர் உன்னை திருத்துகிறார். தங்களை சரியாய் சொல்லிக் கொள்கிற அநேகர் இருக்கிறாங்க. தான் செய்ததெல்லாம் சரி, தான் நடப்பிக்கிறதெல்லாம் சரி என்று சொல்லி தவறான சில பழக்க வழக்கங்களையும் சரி என்று சொல்லுகிற அநேகர் பெருகி கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கக்கூடாது. அதனால தான் தேவன் உங்களை திருத்த வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். அதே என்னாகமம் 12:2 நான் வாசிக்கும் போது, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரோ, அவர் எங்களை கொண்டும் பேசவில்லையோ என்று சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தை கேட்டார். அவர்கள் பேசின இந்த வார்த்தை கர்த்தருக்கு மிகுந்த கோபத்தை, வேதனையை, வருத்தத்தை உண்டாக்கிவிட்டது. ஆகினாலே 9 வாசிக்கிறோம், அவர் போய்விட்டார். அவர் போய்விட்டார். அவர் போன உடனே மேகம் கூடாரத்தை விட்டு போய்விட்டது என்று சொல்லி 10 வாசிக்கிறோம். அந்த மேகம் கூடாரத்தை போகிறது என்பது என்ன? அவர் போன உடனே அவருடைய பிரசன்னம் போகிறது, அவருடைய பாதுகாப்பு போகிறது, அவருடைய பராமரிப்பு போகிறது. அந்த இடம் வெற்றிடமாய்
வெறுமையாய் ஆக்கப்படுறபடினாலே எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வயதேடி சுற்றித் திரிகிற அந்த பொல்லாங்கன் பிசாசானவன் மேரியாமுக்குள்ளே பிரவேசிக்கிறான். வியாதியின் தன்மையாக செயல்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேதனையின் அனுபவம் என்று சொன்னால், திருந்தாத காரணத்தினாலே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த நாளிலும் நீங்களும் தேவனால் திருத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தன் பாவத்தை, தன்னுடைய குறைவை உணரும்படியாக தேவன் திருத்துகிறார். இன்று சாமுவேல் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது தாவீது கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். எப்பொழுது தன் பாவத்தை உணர்ந்து, தவறை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் அறிக்கை பண்ணுகிறானோ, கர்த்தர் சங்காதர் தூதனை நிறுத்தி வைக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத குறைவுக்கு காரணம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வு ஏற்படாததற்கு காரணம் என்ன? யாரோ ஒரு நபரை சொல்ல வேண்டாம், யாரோ ஒரு மனிதரை சொல்ல வேண்டாம். நீங்கள் திருந்தி இருக்கிறீர்களா யோசித்து பாருங்கள். தேவன் உங்களை திருத்துவதற்கு அர்ப்பணித்திருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். கடைசியாக தேவனின் நடத்துதலை நீங்கள் அறியும்படி அவர் உங்களை திருத்துகிறார். தேவனின் நடத்துதலை நீங்கள் அறியும்படி அவர் உங்களை திருத்துகிறார். எரேமியா புத்தகம் 31வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்கிறது, நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல திருப்பப்படுகிறேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர், நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல திருப்பப்படுகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீர் என்னை தண்டித்தபடினால் நான் பணியாத மாடு போல் திருப்பப்படுவேன் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எதற்கு ஆண்டவர் உங்களை திருத்துகிறார்? தேவனின் நடத்துதலை நீங்கள் அறியும்படியாக. யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிற தாவீது ராஜா தன்னோடு தன் பெற்றோர் இருக்கிற அந்த சூழ்நிலையிலே மோவாபின் ராஜாவை சந்தித்து அவரிடத்தில் ஒரு காரியத்தை சொல்வதை குறித்து 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார், தாவீது மோவாப் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உம்மிடத்தில் இருப்பதற்கு நீர் தயை செய்ய வேண்டும். எதற்கு தன் தாய் தகப்பனை மோவாப் ராஜாவிடத்திலே ஒப்புவிக்கிறான் என்று சொல்லி பாருங்கள். தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும். அதற்காகவே கர்த்தர் உங்களை திருத்த விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் எபேசியருக்கு நிருபம் எழுதும்போது, நீங்கள் மதியற்றவளா இராமல் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள். ஆம் அருமையானவளே, அதேதான் தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், அதாவது தேவன் திருத்துகிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் தேவனால் திருத்தப்பட்டிருக்கிறீர்களா? எதற்காய் கர்த்தர் திருத்துகிறார்? பாவம் செய்யாதிருக்கும்படி திருத்துகிறார், தன் தவறை உணரும்படி திருத்துகிறார், தேவனுடைய நடத்துதலை அறியும்படி திருத்துகிறார். நீங்கள் திருத்தப்பட்டவர் தானா? இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை திருத்தும்படி அவருடைய கரத்திலே கொடுங்கள். நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யார் யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, நீர் திருத்துவதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, அவருடைய வேதனையில விடுதலைப்படுவார்களாக. உம்முடைய கரத்தினால் ஆசீர்வதியும், கிருபை பாதுகாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikarar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.